இந்த விளையாட்டு செய்திகள் முடிஞ்சுங்கிறது, இந்த நாடக ஆரம்பம்ங்கிறது, இவங்க 2 பேரும் சேர்ந்து பணம் வசூலுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்கங்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வேணாலும் நீ கமெண்டில் போடு, அதை பற்றி நான் கவலைப்படல. என் வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் நேச்சராக தான் சொல்கிறேன். கருப்பி வீட்டை விட்டு போனது உண்மை உண்மை உண்மை. இந்த பார்த்துக்க, இது வீட்டு வாசல், இந்த வீட்டு கதவை திறந்தது இந்த இந்த சாவியை போட்டு, இது என் சாவி, இதை வச்சு தான் நான் திறந்தேன். இந்த பார்த்துக்க, என் பப்புவை நான் கூட கூப்பிட்டு போயிருந்தேன், கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த பார்த்துக்கங்க, வீட்டுக்குள்ளே எல்லா ரூமையும் காட்டுறேன். அடுப்படி இந்த இருக்குது. வந்தேன், 3 இட்லி இருந்துச்சு இதுக்குள்ளே, அதை எடுத்து தின்னுட்டு இந்த சாம்பார் இருந்துச்சு, சூடு பண்ணி வச்சுட்டு போயிருந்துருப்பா போல், அதை காலி பண்ணிட்டு இந்த பப்புக்கு பால் இருந்துச்சு, ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு, இந்த பார்த்துக்க, இதை அடுப்படி பார்த்துட்டியா புள்ள? அப்படி எங்கவா? இது பெட்ரூம் தானே உனக்கு? இந்த பெட்ரூமை பார்த்துக்க, இதுதான் பெட்ரூமு. இந்த கக்குஸை பார்த்துக்க, இந்த பார்த்துக்க கக்குஸு தெரியுதா? எங்கேயும் யாரும் ஒளியலை, யாரையும் ஒளிச்சு வச்சுட்டுலாம் வீடியோ போடல. நல்லா பார்த்துக்க. இந்த ஹாலு, இது போக ஸ்டாண்டை கூட அவள் எடுத்துகிட்டு போகல. இந்த தான் இருக்குது ஸ்டாண்டு, தெரியுதா? துணிமணியை மாத்திரம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. நைட்டு இங்கே தான் படுத்திருந்தா. இது தீம்பண்டம், கோகுலுக்கு வச்சுருந்த தீம்பண்டம் பார்த்துக்கிட்டியா? இதில் ஒரு பொய் இருக்கா? பொய் சொல்லி எனக்கு ஒரு மயிறு ஆக போகிறதும் கிடையாது, அழிய போகிறதும் கிடையாது. உட்காந்துக்கிட்டு நாடகம் போடுறாங்க, நடிப்பை போடுறாங்க. இந்த பேச்செல்லாம் நிப்பாட்டுங்க, சரியா? இந்த வர்றேன் இரு. உட்கார மாட்டேங்குது, சரி தெரியுதா? பார்த்துக்கிட்டியா? எந்த ஒரு இதில் வில்லங்கம் பண்ணுறதுக்கோ பித்தலாட்டம் பண்ணுறதுக்கோ ஒரு வேலை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு தப்பும் பண்ணலை. வந்து பார்த்தேன், ஆளை காணோம். எப்பயும் போல் வழக்கம் போல் ஜூ கொடுப்பா, அப்படியே போகிற மாதிரி ஆக்ஷன் போட்டுருவா, அப்படி தான் நினச்சேன். ஆனால் மணியை பார்த்துக்கோங்க, மணி 1.25 ஆச்சு. இப்போ வரைக்கும் ஆள் இல்லை. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அழகாக போய் ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு வாங்குவேன். சாப்பிட்டுட்டு என் பப்புக்கு கொஞ்சம் வெள்ளைச்சோறில் பெடிகிரியை பிசைஞ்சு வச்சுட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டு 6 மணி லைவுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். நாளைக்கு ரம்ஜானை என் குடும்பத்தோடு கொண்டாடிட்டு போகிறேன், அவ்வளவுதான். நாளை கழித்து கரூர் ஃபங்க்ஷன் கேன்சல் தான், சரியா? நான் போகிற ஐடியா கிடையாது. இல்லைன்னா நான் கூட தனியாக கூட போவேன். இல்லைன்னா இன்னொரு ஐடியா வேறு வச்சுருக்கேன், சுமியை கூட சேர்த்து கூப்பிட்டு போய் நானும் சுமியும் கூட ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஏன்னா காரில் நான் இங்கேருந்து ஒத்தையில் போகிறதுக்கு, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் வர்றோம்னு. நம்மளை நம்பி நம்ம ஃபோட்டோவையும் அதில் போட்டுட்டாங்க. கூட வர்றது சூர்யா வராமல் சுமியை கூப்பிட்டு போகலாங்கிறது ஒரு பிளான். ஒரு நிமிஷம் இருங்க, எவனை கூப்பிட்றேன். இவங்களோட கொஞ்ச நேரம். டே எவன்டா அவன் வீடியோ கால் வர்றது? வெண்ணையலா போங்கடா, வெண்ணையலா. வீடியோ கால் மயிறு தான் இப்போ ஒரு குறைச்சல். வாங்க அங்கேயே போயிடுவோம். சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது, அது பேசினா தான் சரியாக வரும். கிளம்புறதா இருந்தால் கிளம்பட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளம்பி போனது போயிட்டா, நம்மளை மதிக்கலை போயிட்டா. இனிமேல் என்கிட்ட இருந்து எந்த ஒரு உதவிகளும், அதாவது இது வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்கேன், எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது எனக்கும் சூர்யாவுக்கும் தெரிந்த ரகசியங்கள். இப்போ கூட நாங்கள் கணக்கம்பட்டி இதுக்கு சித்தர் கோயிலுக்கு போனது கூட, சமாதிக்கு போனது கூட ஒரு வேண்டுதல் அவள் வச்சுருந்தது. அதுவுமே என்னால் ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணணும், அது சக்ஸஸ் ஆச்சு. அதனால் கணக்கம்பட்டிக்கு போனோம். அதுக்கப்புறம் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தது. எல்லா வகையிலையும் அவளுக்கு நான் உதவிகரமாக தான் இருக்கேனே தவிர என்னால் அவளுக்கு எந்த நட்டமும் கிடையாது. ஆனால் என்னையை விட்டு பிரிந்தால் முழுக்க நட்டம் அவளுக்கு தான். இதை நான் என்னடா போயிட்டு அந்த மாமா பார்த்துங்க ஒரே நாளில் அவளுக்கு தூது விட்றாரு, மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம். இது மிரட்டல் கிடையாது. குண்டி வைத்தினா குதிரை புல்லு திங்கும்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அது இவளுக்கு தான் பொருத்தமாக வரும். ஏன்னா இவ்வளவு நாள் என் கூடவே இருந்துட்டா. கஷ்டங்கிறது என்னான்னு தெரியாமல் வாழ்க்கையில் எல்லாமே, எங்கே போனாலும் அவளை நான் கூட்டு போகிறது, கோர்ட்டுக்கு போனாலும் சரி தான், வாய்தாக்கு போனாலும் சரி தான், கோவிலுக்கு போனாலும் சரி தான், இல்லை வேறு எங்கே ஒரு நல்லது கெட்டதுனாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு பழகிட்டோம். ஆனால் இப்போ நான் இல்லாமல் இந்த நிமிஷத்துலேருந்து, இந்த நாளையிலேருந்து, நான் காலையிலேயே சொன்னது தான், ஒரு கடிவாளம் கட்டி விட்ட குதிரை மாதிரி கவட்டன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த கவட்டை என்னை விட்டு போயிட்டா என்னுடைய வாழ்க்கை மைனஸில் போகுமா ப்ளஸில் போகுமான்னு பார்த்தா 100% ப்ளஸில் தான் போகும். மைனஸுக்கெலாம் என் வீட்டில் வேலையே கிடையாது. ஏன்னா நான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தவன் தான். நான் அப்போ என் குடும்பத்தோடு இருந்ததை விட இப்போ எனக்கு வருமானமும் ஜாஸ்தி, என் வாழ்க்கையும் நல்லாத்தான் போகுமே தவிர எனக்கு நட்டம் கிடையாது. உனக்கு சம்பாரித்த வரைக்கும் அதோடு ஓடி போயிடு, அவ்வளோதான். நீ எனக்கு கமிட்மெண்ட் நான் உனக்கு கொடுத்தது
இவ்வளவு ரூபா என்கிட்ட கேட்ட. ஒரு காலத்தில் நீ வந்து உன்னை விட்டு பிரியணும்னா எனக்கு ஒரு டார்கெட் வச்ச, இத்தனை லட்சம் கொடு, இதோட உன்னை விட்டு நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன. ஆனால் அதை விட பல மடங்கு உனக்கு நான் சம்பாரித்து கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் நீ என்னைய போய் இன்னும் ஒரு 2 நாளில் பார்ப்ப. அதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி அங்கேருந்து யார் மூலமாக தூது விடுவ, இல்லையா உங்கள் அம்மாவை பேச விடுவ, உங்கள் அன்னைங்களை பேச விடுங்க, இல்லாட்டினா நான் பாலவிநாயகத்திட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுவேன். இப்போவுமே நான் சொல்கிறேன், என் தலைமையில் சத்தியமாக அவள் எங்கே போயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவள் இழுப்பூர் போனாலா, இல்லை வந்து நேராக வந்து தாராபுரம் கிளம்பி போய் அவன் திலீபாவுக்கு இன்னையோட பறிச்ச முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கோ திங்கக்கிழமையோ. அதனால் 2 நாளைக்கு தாராபுரத்தில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அவனை பாலவிநாயகத்தை வர சொல்லி 3 பேருமா 4 பேருமா சேர்ந்து புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறாங்களா, இல்லை என்னை வந்து அப்படியே மிரட்டி ஒரு 2 நாளைக்கு நம்ம போகாமல் இருப்போம். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், இவன் சோத்துக்கு என்ன பண்ணுறான், இவன் குடும்பத்தோடு போய் சேர்றானா இல்லை தனியாக இருக்கானா, பல விதங்கள்லையும் என்னை செக் பண்ணுவான். அதுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறதே கிடையாது. இப்போயும் சொல்கிறேன், நாளைக்கு ரம்ஜான் என் குடும்பத்தோடு போய் தான் நான் கொண்டாட போகிறேன். அதே மாதிரி சுமியை கூட்டிகிட்டு கரூர் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு 100க்கு 200% வாய்ப்பு இருக்குது. அந்த அம்மாட்ட என்ன நான் பேசுவேன். எப்போ இந்த மாதிரி வந்து சூர்யா வரல, அதுக்கு பதிலாக நானும் என் மிஸ்ஸஸும் வரவான்னு கேட்பேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கூட கூட்டிகிட்டு காரில் நான், பப்பு, என் மிஸ்ஸஸ்ஸு, என் அச்சுவை கூட கூப்பிட்டு போவேன். அவங்கள காரில் அச்சுவையும் பப்புவையும் காரில் இருக்க சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மதுரைக்கு வரலாம். 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு பாடம். இவளுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த ரம்ஜான், தீபாவளி, பக்ரீத்து, பொங்கல் விசேஷம் வந்தால் அதில் அவங்க விசேஷத்தை கூட விட்டுறா. எங்கள் வீட்டு விசேஷம் ஏதாவது ஒன்று வந்தால் இப்படி தான் வந்து ஒரு சண்டையை போட்டு வாண்டடாக சண்டை போட்டு வீட்டை விட்டு கால் கிளப்பி போயிடுறது. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. இதே மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கு. லாஸ்ட் டைம் இந்த பொங்கலுக்கு கூட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குளிக்காத பாண்டலாகவே கிடந்தான். நான் அதுக்கப்புறமா வந்து பேசி அவளை வந்து எப்பா வா பொங்கல் இன்னைக்கு எல்லா பேரும் வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன் விழுதுகள், உன் தங்கச்சி பிள்ளைய, உன்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா, குளிச்சு ரெடியாகி வாப்பான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவள் ரெடியாகி 6-7 மணிக்கு மேலே ஏதோ போனால் போதுன்னு பொங்கலை கொண்டாடினான். இந்த வட்டம் ரம்ஜானுக்கு வேணும்னே என்ன பண்ணிட்டா தெரியுமா, இப்போ முத நாளே ஒரு சண்டையை போட்டுட்டு நேற்று நைட்டே உப்புச்சப்பு இல்லாத காரணம் என் பேரனுக்கு பணம் கையில் வந்து அவன் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க அத்தம்மா கொடுக்குறது இது சாதாரண விஷயம். இப்போ கூட நான் அதை போய் பார்த்தேன், அந்த வீடியோவே காணோம். ஒருவேளை சுமி எதுவும் அதை டெலீட் பண்ணிட்டாளா என்னன்னு தெரியலை. ஆனால் இது ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணம். இவ பிள்ளைகளை வந்து நான் இன்றைக்கி பாசம் இல்லாமல் நடந்திருக்கேன். காலையில் சொன்னது தான், பாசத்தோடு தான் இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு என்னை வார்த்தையை பிடுங்கினது, என் லைவை கெடுத்து விட்டப்போ எனக்கு ஆன டென்ஷனு, அவ்வளோத்துக்கு என் உடல் வலி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு லைவ் போட உட்காந்தும் இவ வேணும்னே லைவுக்குள்ளே வந்து கரைச்சல் பண்ணுறது, ஊடால பேசுகிறது, இது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி தான் 2 வார்த்தையை விட்டேன். உடனே என் பிள்ளையை வச்சுக்கிட்டு என்னை அந்த வார்த்தையை கேட்டுவிட்டேன், தேனாங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து எப்பயுமே நான் பேசுகிறது தான். நான் அதுக்காக வந்து நான் சொன்னேன் சொல்லலைன்னா டபுள் இதெல்லாம் நான் பேச மாட்டேன். பேசினேன் இல்லைன்னு சொல்லலை. அவன் எங்கள் ரூமில் இல்லை, அவன் இந்த ரூமில் படுத்து கிடந்தேன், கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் வழக்கம் போல். நாங்கள் அந்த ரூமில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். லைவ் போடுறதுக்கு இந்த செல்ஃபோனை தூக்கி எரிஞ்சேன், அவன் மேலே ஸ்டாண்டை தூக்கி எரிஞ்சேன். இது எப்பயும் நடக்கிறது தான், நேற்று மாத்திரம் கிடையாது. ஆனால் என்னமோ நேற்று தான் புதுசாக அது நடந்த மாதிரியும் அவள் பிள்ளையை கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். எனக்கு என்னமோ இதில் ஒரு பல பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது. இவன் யதார்த்தமாக அந்த விஷயத்தை பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. வாண்டடாக என் கூட சண்டையை போட்டுட்டு வண்டியில் ஏறின மாதிரி இப்போ தெரியுது. இவன் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, ஒருவேளை வந்து நான் என் குடும்பத்தோடு போய் ரம்ஜான் நான் கொண்டாட போகிறது கிடையாது. அந்த 1 மணி நேரம் டைம் தான், எப்பயுமே இவ கூட தான் இருப்பேங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் வேணும்னே வந்துக்கிட்டு இவன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை செக் பண்ணுறதுக்காக போனாலா இல்லை எதுக்கு போனான்னு தெரியல. நான் இப்படி புலம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா பல பேர் கேட்டாங்க, இது நாடகம், இது நடிப்பு, கண்டன்ட்டு, அவளை அப்படி போகிற மாதிரி விட்டுட்டு இவர் கூப்பிட்றா மாதிரி போய் கூப்பிட்டு வருவார் அப்படின்னு. சத்தியமாக கிடையாது. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, என் தலை மேலே சத்தியமாக, என் பப்பு மேலே சத்தியமாக, இன்றைக்கி அவள் கால் கிளப்பி போனது 100க்கு 100 உண்மை. இதில் வந்து எந்த ஒரு பித்தலாட்டம் பண்ணுறதுக்கோ எதுக்கும் வேலை கிடையாது. இது வந்து அவளை நான் கூப்பிடுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பேக்கலையெல்லாம் எப்பயும் போல் துணிமணியை அள்ளி வச்சுட்டு உட்காருவா. நான் வந்துக்கிட்டு எப்பா வேணாப்பா, நாளைக்கு ரம்ஜானு, நாளை கழித்து கரூர் ப்ரோக்ராம் இருக்குது, போகணும், கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பண்ணாதப்பா, அமைதியாக இருப்பா. ஏன்னா நேற்று காலையில் அப்படி தான் கணக்கம்பட்டிக்கு போனப்போ அங்கே செக் போஸ்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, வண்டியை வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் அங்கே உள்ள ஒருத்தர் வந்து ஒரு விஐபி ஒருத்தர் இருக்கிறாரு,
அவர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லி இந்த மாதிரி நாங்கள் நிற்கிறோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் விட்டாங்க. இவர் என்னங்க ரொம்ப ஒரு ஹார்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த செக் போஸ்ட்டில் வந்து இந்த கயிறு தூக்கி விடுவார்ல, அந்த கணக்குப்பட்டி என்ட்ரன்ஸ் இருக்குல்லங்க, உள்ளே நுழையிற இடத்துல, இதை யார்கிட்டையும் நேற்று சொல்லலை நான், இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அவங்க உள்ளே விடலை. நாங்கள் மீடியாவுன்னு சொல்கிறோம், இவங்க தாங்க ரவுடி பேபி சூர்யாங்கிறேன், என்ன சொன்னாலும் சரி தான். அவங்க வந்து இல்லைங்க அதெல்லாம் இன்றைக்கி கூட்டம் ஓவராக இருக்குது, அமாவாசையாக பௌர்ணமியும் நேற்று, அதனால் வந்து நீங்கள் வண்டியை கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணுங்கன்ட்டாங்க. அங்கே போகிறதுக்கு போனால் வெயில் ஓவரு, மரமே இல்லை, ஒரே பொட்டலாக இருக்குது, ஓப்பன் கிரவுண்டு, அதில் போய் நிப்பாட்டினா பப்பு விட்டுட்டு போகணும். நாங்கள் காருக்குள்ளே வந்து அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகும், அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். அதனால் எப்படி திருப்பி உள்ளே போய் அந்த மரநெல்லில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு போகணுங்கிறது நான் விளக்கமாக சொல்கிறேன். அவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறார். உடனே உள்ளே ஃபோன் பண்ணி சொன்னோம். அங்கே சொன்ன உடனே அங்கே அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம ஆளுங்க தாங்க, கொஞ்சம் அனுப்பி விடுங்க, மீடியாவில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் சார் என்ன கொஞ்சம் அடமண்டாக பேசினார் அப்படின்னு சொல்லி என்னையே சொல்ல, நான் வண்டி ஓட்டிகிட்டு போகணுங்கிறது போன வெறுப்பில் ஒரு கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டேன். அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகி போய் வண்டியை நிப்பாட்டியாச்சு. அப்போயே நின்றுக்கிட்டாங்க, எதுக்கு போய் அங்கே அவர் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் அப்படின்ட்டு நான் கோயிலுக்கு வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி நடந்துட்டான். ஒரு 10-50 அடி நடந்து போயிட்டான். பேக்கையும் எடுத்துக்கிட்டு நானும் பப்புவும் நிற்கிறோம். சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே கிளம்பி போனான். இது சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை, நடந்த விஷயம், நேற்று நடந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நேர்த்தி கடனை நிறைவேற்றுறது இது ஒரு சாமி குத்தம் மாதிரி ஆயிரும், சரி நம்மளே போய் அவளை வாண்டடாக கூப்பிடுவோன்னு சொல்லி நானே போய் இங்கே வாப்பா விடு, நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கிடுவோம், நேர்த்தி கடனுக்கு வந்த இடத்துல தடைப்பட்ட மாதிரி இப்படி பாதியிலே கால கிளப்பி போகக்கூடாதுப்பா, வாப்பான்னு சொல்லி நான் போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்தது. அப்போ இன்றைக்கி என்ன நினச்சிட்டா, நேற்று மாதிரியே இன்றைக்கும் அவள் வந்து அப்படியே பேக் எடுத்து வச்சுட்டு கிளம்புற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாளாம். நான் வந்து அவளை வந்து போகாதப்பா, நாளைக்கு ரம்ஜான் இருக்குது, நாளை கழிச்சு ஃபங்க்ஷன் இருக்குது, கரூர் ப்ரோக்ராமு, அதனால் வந்து வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லி அவளை தாஜா பண்ணி கையில் காலில் விழுந்து அவளை சமாதானப்படுத்துவேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு எண்ணம். ஆனால் நான் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. கரெக்டாக அங்கேருந்து 8:45 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். குளித்தேன், இது சேவ் பண்ணேன், பல் விளக்குனேன், குளித்தேன், ஃப்ரெஷ்ஷப் ஆனேன், புது ட்ரெஸ்ஸை போட்டேன், கிளம்பி நான் பாட்டுக்கு போயிட்டேன். அவள் இருக்கா இல்லை, நம்ம வரும்போது அவள் இருப்பாளா இருக்க மாட்டாளான்லாம் நான் நினைக்கல. நான் பாட்டுக்கு கிளம்புனேன், போனேன், வீடியோவை போட்டேன், திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தேன். வீடை பார்த்தேன், பூட்டி கிடந்துச்சு. என்கிட்ட இருந்து ஒரு சாவி, அவகிட்ட ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை வச்சு கதவை திறந்து உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் படுத்தேன். யாருக்கும் ஃபோன் பண்ணலை, அவளையும் கூப்பிடலை. சப்போஸ் நான் அவளை கூப்பிட்டுருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லவா, நம்பரை தூக்கி பிளாக்கில் போட்டுருந்துருப்பாள், எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக கூப்பிடவே இல்லை. அட்மின் கூப்பிட்டாங்க, எனக்கு தெரியாது. காலையிலே கிளம்பி போயிட்டா, எங்கே போனால் எங்கே வர்றா எதுவுமே தெரியாது. அவள் இழுப்பூர் போனாலா, தாராபுரமா, திருப்பூரா, புருஷனை பார்க்க போனாலா, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்தேன், இந்த சாப்பாடு வாங்க போகிறேன், சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். சாயங்காலம் சுமிக்கு ஃபோன் பண்ணுவேன், ஏதாவது வேணுமான்னு கேட்பேன். ஆர்டர் கொடுத்த பிரியாணி கொடுத்தது தான், அதை வந்து குறைக்கவோ கூட்டவோ, நேற்று போட்டது வந்து இங்கே ஒரு படி அங்கே ஒரு படி, பப்ளிக்கு அதாவது இல்லாதவங்களுக்கு ஒரு படி, மொத்தத்துக்கு 3 படி ஆர்டர் கொடுத்தேன். அந்த 3 படி பிரியாணியை அப்படியே வாங்க தான் போகிறேன். 3 படியவும் கொண்டு போய் என் வீட்டில் இறக்கத்தான் போகிறேன். சுமி வீட்டில், எங்கள் வீட்டில் இறக்கி எல்லாத்துக்கும் டப்பா பார்சல் போடத்தான் போகிறேன். நான், சுமி, அச்சு, என் பேரன் 4 பேருமா போய் எல்லாத்துக்கும் கொடுக்கத்தான் போகிறோம். ரம்ஜானை வந்து நான் ஒரு துளி கூட கொண்டாடாமையோ இல்லை வருத்தப்பட்டோ, ஐயையோ அவள் இல்லையே, நம்ம இந்த மாதிரி வந்து பொண்டாட்டி கூட சேர்ந்து வீடியோ போடுறோமே, வந்து எல்லாத்துக்கும் பார்சல் கொடுக்குறோமே, இதை பார்த்து அவள் மனசு நொந்து போகாதோ, அந்து போகாதோ, வெந்து போகாதோ, இதுக்கெல்லாம் வேலை இல்லை. இதெல்லாம் நானாக ஏற்படுத்திக்கிட்டு கிடையாது, அவளாக தானாக அவளுக்கு ஏற்படுத்திக்கிட்டது. குறிப்பாக சொல்ல போனால் அவள் தலையில் அவளே மண்ணெல்லி போட்டுக்கிட்டது. இதை நினச்சா ஒவ்வொரு நாளும் வருந்துவா, ஐயையோ நம்மளே ஒரு வழிவகையை வகுத்து விட்டோமே, அந்த ஆள் பாட்டுக்கு நம்மளே கதின்னு கிடந்தானே, இன்றைக்கி வருந்துறாளோ இல்லையோ, நாளைக்கு வருந்துறாளோ இல்லையோ, 24ஆம் தேதி கண்டிப்பாக வருந்துவா. ஏன்னா அன்னைக்கு தான் சம்பள டேட், புதன்கிழமை சம்பளம் வந்துடும். அது வரைக்கும் அவள் அங்கே இருந்துட்டானா அவள் ஒரு அப்பனுக்கு பிறந்தவ, ஒரு அம்மா அமிர்தம்மாவுக்கே பிறந்தவ. இல்லை என்னையை தேடி அவள் ஃபோனை போட்டு திருப்பி வந்தானா, இப்பயும் சொல்கிறேன், நான் என்னமோ அவள் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே சொல்லலை. உண்மையிலே ரோசக்காரியாக இருந்தால் அவள் அங்கேயே இருந்துக்கிறட்டும். இல்லாத பட்சத்துக்கு யார் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கிறத மாத்திரம் வேடிக்கை மித்திரம் பாருங்கள். நான் அவளை ஜென்மத்துக்கும் கூப்பிட மாட்டேன். போதும், சம்பாரித்து கொடுத்த வரைக்கும் போதும், கொத்தடிமை வாழ்க்கை வாழ்ந்த வரைக்கும் போதும், ஏதோ ஒரு ஜெயில் கைதி மாதிரி நான் இருந்த வரைக்கும் போதும். இவளால் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களும் போதும். இனிமேலாவது ஆண்டவன் அந்த அறிவு கண்ணை திறந்து விட்டுட்டான். எனக்கு மாத்திரம் இல்லை, அவளுக்கு ஏதோ ஞானோதயத்தை கொடுத்துட்டான் போல்.
அதனால தான் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டான். இதில் நண்பர்களே, என் தங்கச்சிகளே, மாப்பிள்ளைகளே, எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் கிடையாது. யார் மாமா கவலைப்பட்டு உட்காந்து கண்ணீர் விடுவேன், சோகப்பாட்டு போடுவேன், இந்த ஒரு விட்ட சொன்னா பாருங்கள். எங்கேயோ போனப்போ உட்காந்துக்கிட்டு நான் அதை எங்கள் அம்மாவுக்காக போட்டேன். சாப்பாடு வந்து எங்கள் அம்மா கையால் சாப்பிட முடியாமல் இப்படி வந்தவளும் ஓடி போயிட்டாலே, ஹோட்டலில் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி அந்த சோத்தை வச்சு தின்னுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உடனே இவளை நினச்சி நான் வருத்தப்பட்டு தான் வீடியோ போட்டேன்னு சொல்லி ஒரு பில்டப் விட்டா. போன தடவை இதே மாதிரி ஓடி போனப்போ இந்த வட்ட ஒரு சோக பாட்டு கூட நான் போட மாட்டேன். சோகத்துக்கே வேலை கிடையாது. இனிமேல் என் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க சந்தோஷம் தானே தவிர துக்கம் கிடையாது. நான் ஏன் துக்கப்படணும்? ஏன் எனக்கு என்ன குடும்பம் இல்லையா? பிள்ளைக்குட்டி இல்லையா? இல்லை பேரை இல்லையா? அவங்க கூட போய் ரம்ஜானை கொண்டாடுறதுக்கு அல்லாவாக பார்த்து ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். இதில் என்ன கரூர் ப்ரோக்ராம்காரவங்க மாத்திரம் கேட்பாங்க, என்னங்க உங்கள் பேர் எல்லாம் போட்டுட்டோம், இப்படி நீங்கள் கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுட்டீங்க, வரமாட்டேங்கிறீங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னா நான் கூப்பிட போகிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், அவள் அந்த ஃபங்க்ஷனுக்கு டைரெக்டாக திருச்சியிலேருந்து கரூருக்கு வந்தாலோ இல்லை நான் இங்கேருந்து அங்கே போனாலோ அவள் வந்தாலே ப்ரோக்ராமுக்கு நான் வரமாட்டேன்ருவேன். நான் வர்றதா இருந்தால் என் குடும்பத்தோடு வர்றேன். என்னை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்களா, என் மனைவி வருவாங்க, சுமி வருவாங்க, என் பிள்ளைங்க வருவாங்க, நாங்கள் வர்றோம், எங்களை வச்சு அவார்டு தர்றீங்களா, இல்லை நலத்திட்ட உதவிகளை நான் என் கையால் கொடுக்கவா, என் மேலே ஒரு செலிப்ரிட்டிங்கிற நம்பிக்கை இருந்தால் கொடுங்க, இல்லை அவள் தான் வேணும், அவள் மூலியமாக தான் ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிடுங்க, நான் வராமல் இருந்துக்கிறேன், அவ்வளோதான் சொல்லி அவங்கக்கிட்டே பேச்சை ஒரே வாரத்தில் பேசி முடிக்க போகிறேன். ரம்ஜானை நல்லபடியாக கொண்டாடுவோம். ஏதோ 7 வருஷமாக கொண்டாடாமல் ஏதோ பேருக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இவன் மூஞ்சியை நான் பார்க்க, ஏன் மூஞ்சியை இவ பார்க்க, இப்படியே வாழ்க்கை ஓடினதுக்கு இந்த ஒரு தடவையாவது உருப்படியாக குடும்பத்தோடு போய் ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு நீங்கள் எல்லாம் செஞ்ச ஒரு பிரார்த்தனை தான் நினைக்கிறேன். உங்களுடைய அந்த எண்ணம் தான் போல் எண்ணம் போல் வாழ்க்கை எனக்கு அமைய போகுது. அவளும் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கிறட்டும். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறது, அதுக்காக உன்னை நான் காசு கொடுக்க மாட்டேன், உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன், இந்த பேச்செல்லாம் பேச மாட்டேன். உனக்கு வேணுங்கிறத நான் தந்துடுறேன். இவ்வளோத்துக்கும் மொத்தத்துக்கு எதுவுமே இல்லாமல் உன்னை அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டு போகிறதுக்கும் தயாராகவும் இல்லை. அந்த அளவுக்கு நீ இல்லை. உனக்கு ஆல்ரெடி உன் கையில் நிறையா பணம் அதெல்லாம் இருக்குது. வேணுங்கிற அளவுக்கு உன் பிள்ளைகளுக்கும் சேஃப்டி பண்ணிட்ட, உனக்கும் சேஃப்டி பண்ணிட்ட. உன்னுடைய மகனுடைய படிப்பு, திலீபாவுடைய படிப்பு, காலேஜுக்கு எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அது எனக்கு தெரியும். அதனால் இனிமே என்னை உட்காந்துக்கிட்டு நீ ஏன் உன் வீட்டுக்கு போன, வந்ததுக்கு அதாவது வருவா, இனி இவள் வந்தாலுமே என்ன நடக்கும், குடும்பத்தில் ரணகலமாகும், பிரச்சனை உசுரூபமாகும். நீ போய் வீடியோ ஏன் போட்ட, எதுக்கு போட்ட, உன் பொண்டாட்டி கூட பிரியாணி கொடுக்கும்போது இனிச்சிச்சோ, உன் பிள்ளைய பேரனோட இருக்கும்போது உனக்கு இனிச்சிச்சோ அப்படின்னு சொல்லி என்னை குத்தி குத்தி காட்டுவா. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், பிரிஞ்சது மொத்தத்துக்கு பிரிஞ்சதாகவே இருக்கட்டும். திருப்பி நீ உன் கூட நான் சண்டை போட்டு கைகளை பாயி நீ திருப்பி இருக்கிற ஒத்தக்கொட்டையும் பிடிச்சி அத்து விட்டு மண்டையை உடைச்சி மாவிளக்கு வைக்கிறதுக்கு நீ அப்படியே இருந்துக்க. இப்போ வரைக்கும் அவள் வீடியோ எங்கே இருக்கா என்னன்னு சொல்லி வீடியோ போடலை, எனக்கும் தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது, கவலைகளே எனக்கு கிடையாது. சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், 6 மணி லீவில் உங்கள் கிட்ட நான் பேச போகிறேன், அவ்வளவுதான். இது எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத பார்ப்போம். இதுதான் என் வாழ்க்கையுடைய கிளைமேக்ஸ். இதுக்கு மேலே ஒருத்தி போவா, திருப்பி வருவா, திருப்பி நான் அவளை கூப்பிட அவள் போக, இந்த பஞ்சாயத்தே வேணாம். போனது போனதாகவே இருக்கட்டும். கத்தம் முடிந்தது முடிந்தது, அவ்வளோதான். ஓகேவா? கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா பார்த்துக்கிறலாம். எதாக இருந்தாலும் துணிஞ்சவனுக்கு தூக்குமடை தூள் பக்கடா. ஓகேவா? பாய்.